அதுதாங்க அது 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 ஒரு அதிகாரத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரை பிரபலங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு 4 வார்த்தை ஃபார்முலா ரேஸ் பற்றி கொஞ்சம் பாராட்டிட்டு போவாங்க இல்லையா? அது ஒரு பாராட்டாது. அதனால் இது வந்து ஒரு பிரம்மையம் வந்து ஃபார்முலா இருக்க கார் ரேஸை பொறுத்தவரை ஒரு வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையாக திரைப்பிரபலங்கள் அதே போல் சில பேரை கொண்டு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவர வைக்கிறது. அதனால் அது ஒரு செயற்கையான ஒரு விஷயந்தான். அது இயற்கையாக யாரும் சொல்ல. அதிகாரத்தில் இருக்காங்க, ஏன் நம்ம பகிச்சிக்கணும்? நீங்கள் வாங்க 4 வார்த்தை ஃபார்முலா 4 ரேஸை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேசிட்டு போகிறாங்க. ஆஹா ஓ சூப்பராக நடத்துனாங்க அப்படின்ட்டுன்னு. இதில் என்ன பெரிய ஐநா சபையை வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு, ஆஹா ஓஹோ சூப்பராக நடத்திட்டாங்கன்னு இல்லையே. இல்லை, இப்போது தெளிவாக உச்ச நீதிமன்ற உத்தரவை நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது வந்து எந்த காலத்துலேயும் வந்து அணை வந்து கட்டக்கூடாது, எந்த காலத்துலேயும் கர்நாடகா வந்து அணை கட்டக்கூடாது, தெளிவாகவே இருக்குது உத்தரவை. ஆனால் இதை வந்து உரிய இடங்களில் உரிய நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருது? எதிர்க்கட்சியின் அடிப்படையில் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஜனநாயக அமைப்புனா ஊடகங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், செவிடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி ஊதிட்டுருக்கோம். ஆனால் இந்த கார்ப்பரேட் விடியாத அரசாங்கம் பொறுத்தவரையில் ஒரு தூங்கு மிஞ்சி அரசாங்கமாக இருக்குது. எதையுமே கேட்க மாட்டேங்குதுல்ல. அதை பார்த்து அங்கே நடக்கிற கூட்டத்துக்கும் ஆள் அனுப்புறது கிடையாது, அங்கேயும் ஒழுங்காக வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது. அதனால் இங்கே வந்து சிவகுமார் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சிவகுமார் வந்து ஒரு டெப்டி சிஎம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற இங்கே வந்து சொல்கிறாரு. இதே வந்து திரு ஸ்டாலின் வந்து அங்கே வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போகிறாரு. இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்கே போகிறாரு? பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் போய் சொல்ல முடியும், அதெல்லாம் கட்ட விட மாட்டோம், எந்த அணையாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற ஆணை தெளிவாக இருக்குது, அதனால் எங்களுடைய தமிழ்நாடு பாலைவனமாகும், எந்த நிலையிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது ஏன் வாய் தந்து ஸ்டாலின் சொல்ல? சிவகுமார் வந்து இங்கே சொல்கிறாரு அவங்க ஸ்டேட்டுக்காக. கட்ட முடியாது, அது ஒரு பக்கம் விடுங்க, புரியுதுங்களா? என்ன தலைகள் என்னாலும் மேலே ஏதாவது கட்ட விட மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இப்படி போய் அங்கே போகும்போது அங்கே ஏன் சொல்லாங்க? அங்கே சொல்லியிருக்கணும் இல்லையா? அங்கே கர்நாடகாவில் பெங்களூரில் போய் ஒரு வார்த்தையோட சொல்லியாங்க. ஆனால் இங்கே வந்து சொல்கிறேன். ஆனால் இதுக்கு இப்போ அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் யார்? நான் அமைச்சர் எதிர்க்கட்சியின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிறோம். சொல்ல வேண்டிய அமைச்சர் யாருங்க? நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே யார்? இங்கே சாட்சாத் யார்? டெப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கேட்டு கோபப்பட்டு சிங்கப்பூர் போனேன். திரு துரைமுருகன், மாண்புமிகு துரைமுருகன், அவரை போய் தேடுறோம். எங்கே இருக்கார்? அவர் இங்கே இல்லை, ஒரு முதலமைச்சர் இங்கே இல்லை. அப்போ நாட்டில் ஒரு அரசாங்கம் நடக்குதா? அப்போ பார்த்தா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காபந்து அரசாங்கம் மாதிரி தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு காபந்து அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சரில் நீர்வளத்துறை அமைச்சரில் எதுவுமே வந்து ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு அமைச்சராக தான் இன்றைக்கி இருக்குது. நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே இருக்கணும் இல்லையா? இங்கே இருந்து அவரை போய் சந்திக்கணும் இல்லையா? இந்த மாதிரி வந்து எந்த நிலையில் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மேகதாதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்குது, அதனால் நாங்கள் வந்து இதை எந்த நிலையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே இங்கே. அதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தா? ஒரு அமைச்சர் இல்லை, ஒரு முதலமைச்சர் இல்லை. முதலமைச்சர்னா அங்கே அமெரிக்காவில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு கார் வந்து டிரைவர் இல்லாமல் ஓடுற காரு. இங்கே பார்த்தா எல்லாம் தள்ளு வண்டியாக இருக்குது. இங்கே பார்த்தா திருவட்டூரில் வந்து ஒரு தாசார் வண்டியை வந்து தள்ளின்னு போகிறாங்க. இங்கே தாசார் வண்டியை அவருக்கு வண்டி கொடுக்க வக்கில்லை, அவருக்கு வண்டி கொடுக்க புது வண்டி கொடுக்க வக்கில்லை.